எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, அதே நேரம் ஒரு நல்ல வசதி கொண்ட ஒரு பெண் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரன்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. இப்போது இவனோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திரம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன் பார்த்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்க குடும்ப வரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது சொந்தமாக ஒரு லேடிஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸை தவிர லேடிஸ் திங்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. வளையல், பொட்டு, மேக்கப் ஐட்டம், ஸ்லிப்பர்னு எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கடை சொந்த கடைன்னு சொல்கிறாங்கம்மா. உங்கள் அப்பா தான் இந்த கடை வச்சு கொடுத்ததா சொல்கிறாங்கம்மா. நல்ல மெயின் இடத்துல இருக்கிறதால கடையில் நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஷாப்பில் 4 லேடிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துணிக்கடை, பாத்திரக்கடை, காம்ப்ளெக்ஸ்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நகைக்கடை ஆரம்பிக்கிற வேலைகள் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் சொந்தமாக ஒரு 10 லாரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி பல வகையில் வருமானம் உள்ள நல்ல வசதியான குடும்பம்தாம்மா இவங்க பரம்பரையாகவே நல்ல வசதியாக உள்ளவங்க தான்னு சொல்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ணன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பாவுக்கு இப்போ வயசாகிட்டதால இவங்க அண்ணனுங்க தான் பிஸ்னஸ் இப்போது பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனியாக வீடு வாங்கி குடும்பம் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் நல்ல வசதியான இடத்துல பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஃபேமிலி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சகிச்சுட்டு இருந்திருக்காங்கம்மா. அப்போது உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு இவங்க பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி அப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம்னு டிசைட் பண்ணி தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இப்போ அதிலிருந்து மீண்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போது வசதியெலாம் எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பொண்ணை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும்னு நினச்சி தான் இப்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்கம்மா. அப்போ தான் இவங்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நம்புகிறாங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு இருக்கிறதால தனியாக அனுப்ப கொஞ்சம் பயப்படுறாங்கம்மா. அதனால் வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு பண்ணலாம்னு சொல்கிறாங்கம்மா. அப்படி விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறதாவும் சொல்கிறாங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை காப்பாற்றணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மற்றபடி இவங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லாவே இருக்குமா. அதனால் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்கம்மா. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவர் தான் கணவராக வரணும்னு விரும்புகிறாங்கம்மா. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வர சம்மதம் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துக்க முடியும்னு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பமும் ஒரு நல்ல வசதியும் உள்ள வரனை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இது மாதிரி இன்னும் நிறைய வரன்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனலில் போய் பாருங்கள். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.